ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். குளிச்சாச்சு. ஒரு வழியாக டீ சாப்பிட்லான்னா இன்னும் கேன்டீன் ஓப்பன் ஆகலை. லஞ்சு இட்லி தோசை பூரி இருக்குமான்னு தெரில. இந்த இட்லி தோசை பூரிலாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நைட்டே இட்லி தோசை பூரிலாம் கிடைக்கல. எப்படி சொல்கிறது, இந்த ப்ரெட் ஆம்லேட்டு, அப்புறம் ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, ஓகேங்களா, மேகி கூட இல்லை நைட்டு, ஓகேங்களா. அப்புறம் டீ காஃபி அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸு, அப்புறம் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி தான் இருக்குது. ரெசார்ட்டில் இட்லி தோசை பூரி இருக்கும்னு நினச்சேன். நம்ம ஊர் மாதிரியே நினச்சேங்க. காலையில் வியூவை பார்க்குறீங்களா, வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா பாத்ரூமில் ஒரு ட்ரெஸ்ஸு மாட்ட முடியல, அவ்வளோ ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி வந்துட்டேன் கம்முன்னு. குளிச்சாச்சு. நம்ம ட்ரெஸ்ஸு கீழே விழுந்துனே இருக்குது. ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு குளிக்க முடியல. ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை பாத்ரூம். ட்ரெஸ் மாட்டுறதுக்கு ஆங்கரே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டேன். சுத்தனி வந்துச்சு, பஸ் தண்ணி வந்துச்சு. குளிச்சாச்சு. குளிச்சாதாண்டாப்பா சாமி அப்படின்ற மாதிரி. ஊட்டியோட வியூவை பார்ப்போமா? செம்மையாக இருக்குதுங்களா வியூவு. ஃபுல்லாக டீ கார்டன் தான். மேலே கீழே எல்லாம் டீ கார்டன் தான். மேலே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, ஓகேங்களா. நம்ம கார் அது நிற்கிது பாருங்கள். ஃபுல்லாக டீ கார்டன் தான். வேறு லெவலில் இருக்குதுங்க. ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் பனி இல்லை. நேற்று இருந்த அளவுக்கு ஒன்றும் பனி இல்லை. குளிருது, ஓகேங்களா. லைட்டாக குளிருது. என்ன பூன்னு தெரில, சூரியகாந்தி பூ மாதிரி இருக்குதுங்க. அங்கே பாருங்கள், சூரியகாந்தி மாதிரி இல்லை, சூரியகாந்தியே தான், ஓகேங்களா. அப்படியே கிளிட்ட இடம்னா கிள்ளிட்டா அந்த மாதிரி செய்ய மாட்டேன். ஏன்னா அவனும் நம்மள மாதிரி ஒரு உயிரினம். இந்த பாருங்க, சூரியகாந்தி பூ மாதிரி தான் இருக்குது. செம்மையாக இருக்குதுங்க. எங்கள் ஊரோட ஊட்டியோட அழகை பாருங்கள். ஊட்டி இல்லைங்க, ஊட்டிலேருந்து 13 கிலோமீட்டரு. எல்லாம் சின்ன சின்ன செடியாக வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா. அப்படியே கீழே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. நம்ம அப்படியே கீழே போய் வாக்கபல்லே போயிட்டு வருவோம். கோல்டு வேறு பிடிச்சிட்டு இருக்குதுங்க. ஒரு 3 நாளாக தொண்டை செட் ஆகலை. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. வா, செம்மையாக இருக்குதுல்ல. வேறு லெவலுங்க, நைஸுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இது வந்து எப்படி சொல்கிறது, பிளாஸ்டிக் மாதிரியே ஒரு மரம். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து இதுவும் ஆகாதுன்னுவாங்க. ஃபுல்லாக சூரியகாந்தி பூ தாங்க. அவங்க பாருங்கள், இங்கேருந்து அப்படியே கார் வரத்துக்கோசம் இந்த ரோடை பண்ணி போட்டிருக்காங்க. இல்லைனா மண்ணில் வந்து சறுக்கினே போயிடும் கீழே. தெரியாத ரிவர்ஸில் இறக்கிட்டு ரிவர்ஸ்லேயே ஏற்றலாம்னு பார்த்தா ஏற்ற முடியல. இதெல்லாம் இல்லை, அதில் ஒரு டவுனில் காட்டுறேன் பாருங்கள். நேற்று ஒரு காருக்காரண்ணே இறக்கிட்டு ரிவர்ஸ்லேயே ஏற்றுறாரு. கிளச்சி பிளேட் ஸ்மெல்லே வந்துச்சு. அந்த மாதிரி ஏற்ற முடியாது இல்லையா. ஃப்ரண்ட்டில் தான் பிக்கப் அதிகம், ரிவர்ஸில் பிக்கப் கம்மி தானே. பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. வா, இதெல்லாம் வந்து நேச்சுரலுங்க. அப்படியே ரியலாக ரசிக்கணும், ஓகேங்களா. இந்த பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல கால் வைக்கும்போது பார்த்து வைக்கணும். ஏன்னா குட்டி பசங்களாம் நிறைய விளாண்டுக்கிறாங்க. பாருங்க, வா, செமையாக இருக்குல்ல. இருக்குதுங்க என்னை போட்டு. பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா. இங்கே ஒரு கல், இந்த செடிக்கு ஒரு கல் வச்சுக்கிறாங்க. யார் வச்சுருக்குன்னு தெரில. என் கண்ணுக்கு பட்டதெல்லாம் நான் வீடியோ எடுப்பேன்டா அப்படின்னு எடுத்துகிட்ருக்கேன். செம்மையாகுதுங்க. வா, அப்படியே போகுதுங்க கீழே டவுனு. இந்த பக்கம் ரோடு போகுது பொழுது. பாருங்கள், இந்த பக்கம் ரோடு போகுது. ஓகே, வா. அங்கே யாரோ மலை ஏற்றும் போய் வச்சுக்கிறாங்க. இங்கே நாங்கள் மொட்டை விட்டு வச்சுக்குது. செம்மையாக இருக்குதுங்க. ப்ளூ கலர் செடி, அது எல்லோ கலரு. ஏதோ ஒரு ஃப்ளவர். இங்கே பாருங்க, கீழே ஒரு செடி, அதுக்கு அப்படியே ஃப்ளவர். செம்மையாக இருக்குது, ப்ளூ கலர். வா, வாட் அ பியூட்டிஃபுல் கே. சூப்பராக இருக்குதுங்க. இது மாதிரி அழகாக வந்து ரசிக்கணும். கீழே ஒரு 5000 அடி பழங்குது பாருங்க. அந்த வழியாக அப்படியே போகலாம். யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையிலே ஒரு கார் வெக்கேட் பண்ணிட்டு போயிடுச்சு. வெக்கேட் பண்ண போச்சா இல்லை. வா, செம்மையாக இது இல்லைங்களா. அங்கேயும் இருக்குது பாருங்கள் ரிசார்ட்டு. ஃபுல்லாக அது வீடுங்க, வில்லேஜ், ஓகேங்களா. நைட் அங்கே தான் ட்ரம்ஸ் வச்சுருந்தாங்க. செம்மையாக டான்ஸு, ட்ரம்ஸு எல்லாம் வச்சுருந்தாங்க. டஜக். ஊட்டியோட ஆங்கிலே நாங்கள் ஆள் இருக்காங்களா? ஆமாம், அவங்களும் ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் சும்மா ஃபோட்டோ உள்ள யாரும் இல்லை. செம்மையாக இருங்க கெஸ்ட் ஹவுஸு. இதெல்லாம் வந்து இயற்கையை ரசிக்க முடியுமா என்றால் தெரியவில்லை.
நிறைய இது பார்த்தீங்களா வியூ பாயிண்ட் பார்த்துங்க. காலைல செம்ம கூலிங்காக இருக்கும். கண்ணாடியில் இருக்குது இல்லைங்களா, செம்ம கூலிங்காக இருக்கும். டீ கார்டனுக்கு போகக்கூடாதுன்னு வேலி போட்டுக்கிறாங்க. குருவி பார்த்தீங்களா அழகாக பறக்குது. வாவ், ஃபுல்லாக டீ கார்டன் தாங்க. ஃபுல்லாக டீ கார்டன் தான். என்ன பூ இது, செடி வேறு லெவலில் இருக்குது. வா, இது ஒரு பேலஸ் போலது, டிப்பு சுல்தான் பேலஸ்னா. ஓ, இது நான் சங்கு பூ இருக்குது. செம்மையாக இருக்குது. ஹாய் குச்சிட்டு குருவி, குருவி குருவி ஹே குருவி. ஓ, இந்த பக்கம் மாடியில் போகிற மாதிரி இருக்குதுங்க, டெரஸில் போகிற மாதிரி இருக்குது. ஓ, டெரஸில் போய் வியூ பார்க்கலாமா? ஓகே, பார்த்துருவோம். வளைஞ்சி வளைஞ்சி போகிறது. டஜக் டஜக். வா, டீ கார்டன் பார்த்தீங்களா? ஊட்டியோட வியூ செம்மையாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. இது தரையில் போட்டிருக்காங்களா? ஆமாம், தரையில் தான் போட்டிருக்காங்க. அது மேலே எடுத்து ஓடு. இது வந்து இது போட்டிருக்காங்க, சிமெண்ட்டு தரை போடுறது, அதாவது காங்கிரீட் போட்டிருக்காங்க. கால் வச்சா உள்ள போயிட போகுது. செம்மபியாக இருக்குது, பியூட்டிஃபுல். போகலாங்களா? அவ்வளோதான், முடிச்சு வியூ. இது வந்து மேலே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோசமே செல்ஃபி பாயிண்ட்னு வச்சுக்கிறாங்க போல. செல்ஃபி பாயிண்ட்டுன்னு வச்சுருப்பாங்க பொழுது. போனாமா? அவ்வளோதான், பார்த்தாச்சு, கிளம்பிடுச்சு. நல்லா இருக்குது படிக்கட்டு, ஒரு ஸ்டேப்பாக அப்படி ஷேப்பாக போகுது. கீழே பார்த்தீங்களா ஃப்ளவர்ஸு? வா, இவ்வளோ பெரிய பெரிய பூவாக இருக்குங்க. செம்மையாக கட்டிக்கிறாங்க. என்ன சமையல் பண்ணுறதுக்கா? கிர்லரு சமையல் கீழே பற்ற வச்சுட்டு குளிர் காயறதுக்கு, ஓகேங்களா? கீழே நெருப்பு ஊட்டிட்டு குளிர் காயணும் அப்படின்றதுக்கோசம் தனியாக வச்சுருக்கேன். வேறு லெவலில் இருக்குதுல்ல. இதான் வந்து ஊட்டிலேருந்து 13 கிலோமீட்டர் இந்த ரிசார்ட்டு, ஓகேங்களா? இதை லாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, யாருமே இல்லை. ரூம் நம்பர் 704. இது ஒரு ரூம், 2 ரூம் இருக்குது. நம்ம அங்கே போகிறோம் அப்படியா சொல்லிட்டேன். அவர்லாம் போக முடியாது. அவ்வளோ கீழே போயிட்டு திரும்பி மேலே ஏறி வரத்துள்ள மூச்சு வாங்கிடும் பயங்கரமாக. நினைக்கிறேன். ஆல்ரெடி மூக்கில் ஊற்றிக்கிறது கோல்டு. ஹால் கொடுத்துருக்காங்க, உள்ள டிவி கொடுத்துருக்காங்க, அதுக்கு அடுத்தது தான் ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எவ்வளோ பெரிய 3 பிளேஸ் சப்ளைங்க. ஒரு ரூமுக்கு ஒரு ஒய்ஃபை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே ஹோட்டலில் இது ரிசப்ஷனில் இருக்கிற ஒய்ஃபை 5 மீட்டர் தாண்டினாலே ஒய்ஃபை வர மாட்டேங்குது. டவர் இல்லைங்க, அதுதான் பிரச்சனை. டவர் கிடையாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டவர் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒய்ஃபை ஒரு ரூமுக்கும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 9 மணிக்கு கஸ்டமர் கிளம்புறான், நேராக வேலூர் போகலான்னு சொல்லி இருக்கா. வா, ஆமாம் இருக்குங்க. இந்தலையும் கார் எடுத்துன்னு போகிறாங்க, ஆனால் நான் போய் பார்த்ததில்ல. 2 வீலர் போகலாம், ஆனால் கார் போக முடியுமான்னு தெரியல. செமையாக இது வருங்க மலை, அழகி ரசிக்கத்தான். இதுக்கு மேலே போவானா, இதோட லாஸ்ட் போனோம். ஏன்னா கஸ்டமர் ஆல்ரெடி நான் ஃப்ளைட் மோடில் போட்டிருக்கேன். கஸ்டமர் ஃபோன் பண்ணாலும் பண்ணுவான், ஓகேங்களா? இதில் ஏதோ ஒரு பில்டிங்கில் தான் என் கஸ்டமர் இருக்கான். போகலாம் வாங்க, மேலே போய்டுவோம். இப்படியே டீ கார்டன் போயிட்டு இப்படி வந்து அப்படியே மேலே போயிட்டு டீ சாப்பிட்டு லஞ்ச் என்ன இருக்குன்னு தெரில, சாப்பிட்டுட்டு ரெடியாக இருந்தோன்னா கஸ்டமர் ஃபோன் பண்ணானா. இங்கேருந்து 12 மணி நேரங்க வேலூர். அவன் 9 மணிக்கு ஏதோ மெடிசன் வாங்கணுமா, மெடிசன் வாங்கிட்டு நேராக ஏர்போர்ட்டில் எடுத்துன்னு போய் ட்ராப் பண்ணுறு அப்படின்றான்.
அங்கே போய் பிக்கப் பார்க்கணுமே, அதுதான் பெரிய ப்ராப்ளம். இப்போ இங்கேருந்து 12 மணி நேரம் வண்டி ஓட்டினாங்க. வண்டியில் லைட் இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு நான் ஊட்டியிலேருந்து இறங்கும்போது, கீழே இருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து. ஏன்னா அவினாசி வரும்போதே இருட்டிச்சு. அதுக்கப்புறம் மேட்டுப்பாளையம் வரும்போது ஹோட்டலில் சாப்பிட விட்டோம். அதுக்கப்புறம் நேரம் வந்த இருட்டில் ஒன்றுமே தெரில. சென்டரில் வேறு கெட்டை போட்டு வச்சுக்கிறானுங்களா, லைட்டு கூட கிடையாது அந்த ரோட்டில். ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னா என் வண்டியில் லைட் இல்லாததுக்கு எனக்கு இன்னும் கண்ணு தெரியாத ஓட்டுற மாதிரியே இருக்குது. சொன்னேன் இல்லைங்களா, செம்மையாக மூச்சு வாங்குது. மழைலாம் இவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2500 வருஷம் பழமையாக இருக்கும். ஊட்டி எப்படி உருவாச்சுன்றது ஒரு கதையே எடுக்கலாம், நிறைய படம் எடுக்கலாம் போல பாருங்க. தண்ணி போகிறதுக்கோசம் தண்ணி போகுது. இங்கே தண்ணியே தேவையில்லைங்க, ஏன்னா எப்போயுமே கூலிங்காக இருக்குது, மழை பெய்யுது. ஓகேங்களா, வெயில் தான் எப்போனா ஒரு டைம் வருது. ஊட்டிலேயாவது இன்னாத்தி வெயில் வந்துருக்கும், ஆனால் இங்கே அந்தளவுக்கு வெயில் இல்லை. மணி 8 மணி ஆகுது. ஹாய் குட்டி பையா, சாப்பிட்டியா, பறந்துட்டியா? என்னடா தோகிற டவுனுக்கு போய்ட்டு அது எப்படி மூச்சு வாங்குது. மேலே போகலாமா கீழே போகலாமா? கீழே போவோம், அதுக்கப்புறம் மேலே போவோம். செம்மையாக இருக்குங்க. டீ கார்டன், டீ கார்டன், டீ கார்டன். குருவி, சிட்டு குருவி, குருவி. இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 10 ரூம் இருக்கும்னு நினைக்கிறேன், 10-15 ரூம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு பொருள்லாம் வச்சுக்கிறாங்க. இவ்வளோ போகலாமா? அங்கே போகலாம். இதுக்குள்ளே அட்டைப்பூச்சிலாம் இருக்கும்னாங்க, ஆனால் அட்டைப்பூச்சி இருக்கிற மாதிரி தெரியல. எவ்வளோ கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருக்குதுல்ல. ஓ, அப்படியே ரிசார்ட்டுக்கு போய் ரிசார்ட்லேருந்து ஏறிடலாமா? செம்மையாக இதில் சூப்பராக இருக்குது. அது இதில் தான் ஊட்டி டீ வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இங்கேருந்து பிரித்து ஃபேக்ட்ரிக்கு போய் அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஊட்டி டீ வந்து இதில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஊட்டி டீ ஏன் ஊட்டியில் போட மாட்டுறாங்கன்னு தெரில. ஃபேக்ட்ரியில் மட்டும்தான் கொடுக்குறாங்க இந்த டீ. அதுக்கப்புறம் நம்ம பேக்கெட்டில் தான் வாங்கணும். ஊட்டியில் இந்த டீயை போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுது எனக்கு. ஃபேக்ட்ரியில் குடிக்கும்போது சூப்பராக இருக்குது. அதே மாதிரி எல்லா கடையிலையும் கொடுத்தா நல்லா தான் இருக்கும், ஆனால் கொடுக்க மாட்டாங்களே. ஐயா, சாமந்தி பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாமந்தி இருக்குது. சாமந்தி இல்லை, சூரியகாந்தி பூ. எல்லா ரூமுக்கும் வந்து ஒரு நெருப்பு போட்டுற மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. ஓகே, ரிசார்ட் செம்மையாக. இதில் காலையில் அப்படியே சும்மா வேறு லெவல் ரசிச்சுக்கிட்டே போனோம். செம்மையாக இருங்க. பூ தொட்டா சரிங்க, தொட்டோட தங்கின்னு போயிடுமா? இல்லை, பிளாஸ்டிக் பூ போகிறேன். செம்மையாக இது பாருங்கண்ணா, சரியாக இருக்குது. ஜூம் பண்ணால் உடையுதுங்க. இது ஒரு குட்டி பூ பாருங்க. வா, செடிக்கு நடுவில் அழகாக போட்டிருக்காங்க. என் அக்கா இந்த வீடியோ பார்த்துச்சு என்னை திட்ட போகுது, நீ ரூம் போட்டே இல்லை கஸ்டமர் ரூம் போட்டாங்கன்னு கேட்கும். செம்மையாக இதுங்க. டீ வாசனை அடிக்குதுங்க. குளிர் ஏறும்போதெல்லாம் டீ வாசனை அடிக்குது. எங்கே ஊஞ்சல் சவுண்டு கேட்குது, யாரோ ஊஞ்சல் ஆடுறாங்க, மேலே ஆடுறாங்க பொழுது. பிளாஸ்டிக்கு செம்மையாக இது. பிளாஸ்டிக் இது பாருங்க, பிளாஸ்டிக் இது. மேலேருந்து போயினே இருக்கிறேன். என் கஸ்டமர் இந்த ரூமில் இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஆமாம், மேலேருந்து கீழே வரணும் இல்லைங்களா. எல்லாத்துக்குமே ஒரு இது வியூ பார்க்குறதுக்கு, குப்பை கொட்டுறதுக்குன்னு தனியாக டிஸ்பிளே வச்சுக்கிறாங்க பாருங்க. இப்போ நம்ம அது மேலே தான் போக போகிறோம். சும்மா ஜஸ்ட் அப்படியே வாக்கபிள் போயிட்டு வந்துடலாம். என்னென்னா இங்கே வந்து எப்படி சொல்கிறது, சரியாக இது இல்லைங்களா. தண்ணின்னா
இங்கேருந்து மோட்ரு எடுத்து இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த எப்படி சொல்கிறது, டீ கார்டனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி ரூமுக்கெலாம் யூஸ் பண்ணால் வெளியிலேருந்து தண்ணி டேங்கு தான் வருது. செம்மையாக இருக்குது பூ. ஃப்ளவர் இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. யாரும் இந்த முடிச்சிடக்கூடாதுன்னு கம்பி கட்டி வச்சுக்கிறாங்க. சரிங்களா, ஐஃபில் டவர் அப்படியே போதுங்க. ரூமு பயங்கரமாக போகுது. நான் ராஜா எதுனா செடின்னு தெரில, ஃபுல்லாக வந்து டீ கார்டனுக்குள்ளே தான் இருக்கும். சாரி முடிச்சிட்டேன். சரி, அதை மறித்து விட்டேன். இந்த பக்கம் ஒரு ரூம் போய் டட ப்ளூ கலர் பூ பார்த்தீங்க. ஃபுல்லாக ப்ளூ கலர் பூ தான். அங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சா, வெளில வந்து வீடியோ கட் ஆகிடுச்சு. அதெல்லாம் தெரில. இதுதான் ஒய்ஃபை இது போகுது, ஒய்ஃபை கனெக்ஷன் இதெல்லாம் தான் போகுது. மேலே ஒரு ரூம் போகுது. பூ நல்லா இருக்குதுங்க. செம்மையாகுது பூ. இது நம்ம வீட்டாண்ட பார்த்த மாதிரி இந்த பூவை சாப்பிட்டா இதுவாகிடும், நம்மளுக்கு பேச்சு வராதுன்னு ஊமத்தோட பூ மாதிரி. வா, போயிட்டு நிறைய இடத்துல எல்லாம் கஸ்டமர் வெளியில் உட்காந்துருக்காங்க. என்றாலும் அது நம்ம ஊரை போல வரும். நம்ம ஊர்லேயே இவ்வளோ இது பார்க்குறது இன்னும் நிறைய இடம் இருக்குங்க, ஆனால் பார்க்க முடியாது. 2 நாள் இல்லை, நீங்கள் 1 மாதம் வச்சா கூட பார்க்க முடியாது. ஏன்னா நிறைய பிளேஸ் வந்து லோக்கலில் இருக்கவங்களுக்கு தெரியும். இப்போ நான் வேலூரில் இருக்கேன்னா எனக்கு தெரிஞ்ச மெயின் பிளேஸ்லாம் தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற பிளேஸ்லாம் தெரியாது இல்லையா. அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நிறைய பிளேஸ் இருக்கும், ஆனால் தெரிய வாய்ப்பு இல்லை. எல்லாமே பிளாஸ்டிக் தாங்க. பிளாஸ்டிக் எப்படி ஒரு ரியலாக உருவாகுதோ பழங்கள்லாம் மேலே நானே இப்படியெல்லாம் வீடியோ எடுக்கிறேன்றது என்ன எனக்கு தெரிஞ்சு இங்கே 12 மணி நேரம் இல்லைன்னா 24 மணி நேரம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 5000 ரூபாய்க்கு ஃபுட்டு தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுட்டு வந்து செப்பரேட்டு. அது பாருங்க, லாஸ்ட் இயர்லாம் போய்ட்டு வரோம். இதில் தான் டவுனில் இறக்கிட்டு நைட்டு ஏற்றது கஷ்டப்பட்டேன். ரிவேஸ்லேயே போயிடலான்னு பார்த்தா முடியல, போக முடியல. அப்புறம் வந்து யூட்டர்ன் பண்ணி போனேன். ஆனால் நைட்டு ஒரு காரு ரிவேஸ்லேயே போய் செம்ம இது ரோஸு பிளாஸ்டிக்கும் இன்னும் இவ்வளோ பெரிய வேர் இருக்குது. இவ்வளோ பெரிய ரோஸ் ஆகுது, இலையே பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. லாஸ்ட் வரலும் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. பற்றி என்னடா குருவி இது, சிட்டுக்குருவி. செம்மையாக எடுங்க, ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் அதிகமாக இருக்குது. வாழை இலை பார்த்திங்களா, நம்ம ஊர் வாழை இலை மாதிரி இது ஒரு வாழை இலை போலுது. வித்தியாசமான என்னடா கத்துறேன், கோயில் தான் இருக்குதா. வா, ஏதோ ஒன்று பறந்துச்சிடா, மோடி போல் போய்ப்பா. நிறைய குருவி இருக்குங்க. நம்ம ஊரில் குருவியே பார்க்க முடியுது, இந்த ஊரில் குருவி நிறைய பார்க்க முடியுது. எல்லாம் பார்த்தீங்கன்னா வரும் குருவி உக்காணும். சிட்டுக்குருவி, நம்ம ஊரில் குருவிலாம் காணாமல் போயிடுச்சு. ஏன்னா டவர் தான் மெயின் ரீசனு. அது வரைக்கும் பாருங்க கோயில், நம்ம அப்படியே போக முடியுமான்னு தெரில.
இது ஒரு ரிசார்ட் போடுது, பெரிய ரிசார்ட் போடுது. பெருசாக கேட்குறவங்க பெருசாக கொடுப்பாங்க போல. கோயிலுக்கு வழியே காணும், கோயில் உள்ளே போகணும். ஸ்னேக்லாம் இருக்குது தெரியுங்களா, என்ன கடவுள்னு தெரில. இது ஒரு ரிசார்ட் போடுது, வேறு லெவல். அடி ஊட்டியோட வியூவே பார்க்கலாம் போதும். ஊட்டி இல்லை, இது கோத்தகிரி ரோடு. ஊட்டி 13 கிலோமீட்டர் முன்னாடி போகணும். கேமரா ஆல்ரெடி ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. 4 GB தான் இருக்குது. அதுக்குள்ளே வீடியோ எடுத்து முடிக்கணும். இதை அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே பாதி உயிர் போய் பாதி உயிர் வரும். செம்மையாக இருக்குதுங்க பூ. எங்கே பாருங்க, வா பாருங்க, ரோஸ், பிளாஸ்டிக் ரோஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக போட்டிருக்காங்க ஷீட்டு. ஒரு சிலது ஓட்டு இருக்குது, ஓட்டு வீடு மாதிரி இருக்குது. ஒரு சிலது ஷீட் இருக்குது. எவ்வளோ பெரிய ரோஸ் பார்த்திங்களா. என்னடா பீன்ஸ் எல்லாம் தொங்குது, பச்சை மிளகா பீன்ஸான்னு தெரில. குப்பை டிக்கின் டஸ்ட்பின் தனியாக வச்சுக்கிறோம். மேலே மாட்டு வண்டிலாம் இருக்குது, மாட்டு வண்டி போய் பார்த்துட்டு வரேன். பிளாஸ்டிக் ஆல்ரெடி ரிசார்ட் அவங்க ரசிச்சிட்டாங்களோ இல்லையோ, நான் ரசிச்சுட்டு இருக்கிறேன். அந்த பக்கம் ஒரு ரிசார்ட் போகுது, இந்த பக்கம் மாட்டு வண்டி பார்த்திங்கன்னா. இந்த பக்கம் அதான் சொன்னீங்களா, நைட்டு இந்த இடத்துல போக கொளுத்தி விட்டு டான்ஸு ப்ரோக்ராமு, அங்கே சிக்கன் வறுக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. இங்கே போக நெருப்பு ஊட்டிட்டு இங்கே சிக்கனு வறுக்கிறது, ஃப்ரை பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க. இந்த வரைக்கும் பாருங்க, செம்மையாக இருக்குங்க. அதான் குருவி அப்பப்போ வந்து தூங்கிடும் போடுது குளிருக்கு. இங்கே வந்து சாப்பிட்றது டைனிங் ஹால். இதுக்கு மேலே படிக்கட்டு. பிளாஸ்டிக் பாருங்கள், சூப்பராக இருக்குது. டேரக்ட் ஐயா, மாட்டு வண்டி இருக்கு போகிறேன். பூச்சி செம்மையாக இதில் மாட்டு வண்டி. இது வந்து அப்படியே இட்டுன்னு வந்து விட்டுக்கிறாங்க. பாருங்க, தண்ணி அடிக்கிறதுக்கு தண்ணி பிஸியாக. மேலே வந்து ஹோட்டல், ரிசப்ஷன் ப்ளஸ் ஹோட்டல். மட்டு வண்டியே அதான் நிற்கிது பார்த்தீங்களா, அந்த கிரேவா கலர் இத்திகா. அந்த வண்டி தான் கீழே இறக்கிட்டு ரிவர்ஸில் ஏற்றி பார்த்தாரு, ஏரில். அப்புறம் கிளச்சி பிளேட்டு ஸ்மெல்லே வந்துச்சு. இந்த ரோட் டவுன்லேருந்து கிளச்சி பிளேட்டு ஸ்மெல்லே வந்துச்சு. வாது வாழ்வை அந்த வண்டி தான். வண்டி அங்கே பார்த்தீங்களா, அப்படி போய் இப்படி வந்துட்டோம். ஓகே, டிரைவர் நான் கார்லேயே பார்த்துருந்தாரு. என்னங்க பண்ணுறது, கேரளாவிலேருந்து வந்தது வண்டி. கியா செல்னோஸா. இவருங்க ஃபுல்லாக வந்து அப்படியே மேலே ஏறி உட்காந்தா கூட ஒன்றும் ஆகாதான். பிளாஸ்டிக். ஓ, இதிலே பூ வந்துக்குதுங்க. இல்லை, பூ ப்ரொஜெக்ட் செம்மையாக இருக்குதுங்க. மேலே ஊஞ்சல் ஆகாம போகுமா. வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு வந்தோம்னா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருவோம். இந்த பக்கம் போதும்னு நினைக்கிறேன். மேலே எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அங்கங்கெல்லாம் போவேன். என்னடா அது பூ மக்காச்சல சைஸில். வா, செம்மையாக இது. ஓ, மேலே போய் கார்டன் ரசிக்கிறதுக்கு பாருங்க, மக்காச்சலம் சைஸில் பூ வச்சு வச்சிங்கன்னா தொட்டால் குத்திரும் பொழுது. செம்மையாக இருக்குங்க. வா, பியூட்டிஃபுல் பிளேஸ். நிறைய இருக்குதுங்க பாருங்கள். இது வந்து சின்ன பசங்க ஏறி ஊஞ்சல் விளாட்றதுக்கு, சர்க்க மரம். அது வந்து உட்காந்துட்டு விளாட்றதுக்கு ஊஞ்சல் மாதிரி. இது வந்து ஊஞ்சல் விளாட்ற மாதிரி. நம்ம வீட்டுக்கெலாம் தாங்குமான்னு தெரில.
தாங்கும், நல்லா தான் ஸ்ட்ராங்காக போட்டுக்கிறேன். ஆமாடி டடா டடா. ஐயோ வழுகுதுங்க, பிளாஸ்டிக் வழுகுது. போகலாங்களா? அவ்வளோதான், ஆசை தீர்ந்துச்சு. அது மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கரண்ட்டு வந்து மேலேருந்து வருது போடுதுங்க. பாருங்க கீழே போகுது அப்படியே. இது வந்து பெரிய லைனு, இது வந்து சின்ன லைன் நம்ம வீட்டுக்கு கொடுக்குற மாதிரி. இது எவ்வளோ பெருசு இருக்குது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பெரிய பெரிய லைன் போடுது. இந்த பக்கம் வந்து அந்த காட்டச்சி அப்படி போகுது. அந்த காட்டச்சி இந்த பக்கம் இது இல்லை, இங்கே பாதை இல்லை என்று எனக்கு தெரியாது. அப்படின்ற போது செம்மையாக இருக்குது. ஆரஞ்சு கலர் போ டச்சுக்கு. ரிசப்ஷன் வந்து இது ஹோட்டல் வந்து கறக்கிறது வந்து பார்த்தோன்னா போட்டிருக்காங்க. அதில் டைமிங் அதை போட்டிருக்காங்க. அப்புறம் டைமிங் அதை போட்டிருக்காங்களா? 8:30 10 AM, 1 PM 3 PM, 4 6 7:30 9 PM. இதான் இந்த பேலஸோட நேம். போகலாம், நம்ம வெளியில் போயிட்டு அங்கே போகிறோம். சில்லுன்னு காத்தடிக்குது, புசுக்கு புசுக்குன்னு காத்தடிக்குது. இங்கே தண்ணி டேங்க்கில் தான் எல்லா ஹோட்டல் ரூம்ஸு எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுறாங்க. ஏன்னு தெரில, இங்கேருந்தே போர் போட்டு எடுக்கலாம்ல. என்ன ரீசன்னே தெரில. கம்பியை வளைச்சிட்டு இருக்கிறாங்க, தெரியுதுங்களா? கம்பியை வளைச்சிட்டு இருக்கிறாங்க. யாரோ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இங்கே போட்டு வச்சுக்கிறாங்க. நம்ம எவ்வளோ ட்ரிங்க்ஸ் போடலுங்க இப்போ, அடி தூக்கி தூக்கி போட்டுறாங்க பாரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு. எங்கடா மாடு கத்துது, மறுபடியும் கத்துதான். நான் காளை மாடு, காட்டு எருமை என்றாலும் அது ஆமாடி அப்படியே ஊன்றுவேன். ஊன்னா கூட ஏன் வந்துட முடியாது. ஷூட்டிங் எடுக்கிறது சூப்பர் பிளேஸுங்க. எதனா ஷூட்டிங் கீட்டிங் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பிளேஸை வந்து விசிட் பண்ணலாம். வந்து இப்போ 3 கிலோமீட்டருக்கு போனால் தான் மெயின் ரோடு. அது வரலாம் எதுவுமே கிடையாது, கவலைப்படாதுங்க. அது வரலாம் எதுவுமே கிடையாது. செம்மையாக இருக்குங்களா டீ கார்டனு. மேலே போவோமா? போக போக நல்லா இருக்குது இடம், சூப்பராக இருக்குதுங்க. ஒரு ரோஸு, ஒரு கேரட்டு, ஒரு பீன்ஸு, ஒரு முள்ளங்கி அதெல்லாம் போட்டால் வராதா? ஒன்லி டீ கார்டன் தான். எங்கே பார்த்தாலும் டீ கார்டன் தான். அங்கே ஒரு கார் வந்துருக்குது பார்த்தீங்களா, பெருதுங்களா? சைலோவா சும்மாவா? சைலோ. இங்கே தான் நைட்டு அந்த காட்டு எருமை வந்து வழி விடாத, நான் உனக்கு வழியே விட மாட்டேன், வேலி போட்டு வச்சுக்காங்க. அப்பயும் வந்து எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்ணும், என்னை விடுங்கடான்னு ஃபேமிலியோடு சாப்பிட்டுக்கிறான். அப்படி சும்மா வாக்கப்பில் போயிட்டு வந்துட்டோன்னா கஸ்டமர் 9 மணிக்கு வந்துடுவான். அதுக்குள்ளே அப்படியே இது பண்ணிடலாம். என்ன சொல்கிறது? அங்கெல்லாம் பாருங்கள் வில்லேஜு செம்மையாக இருக்குங்க ஊர், தெரியுதுங்களா? என்னடா படிக்கட்டு கட்டி வச்சுருக்கீங்க, செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? வில்லேஜு சூப்பராக இருக்குது, மலைக்கு கீழே இருக்குது. ஹேங்க் குருவி இதெல்லாம் வெளிநாட்டில் தானே இருக்கும், பறந்துச்சுங்க. நம்ம எதனா ஃபோட்டோ எடுக்கலான்னா அது பாட்டுன்னு பறந்துனுது. அங்கே மலை அறுபத்தி வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. வாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே போயிடலாம். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். அடா ஊட்டியோட சொர்க்குங்க. இந்த மாதிரிலாம் நம்ம டீ கடன் போக முடியுமா? அங்கெல்லாம் போக விட மாட்டாங்க, வேலி போட்டு வச்சுருப்பாங்க. தெரியுதுங்களா அழகு? ஐயோ கேமரா கட் ஆகிடுது. தெரியுதுங்களா அழகு? செம்மையாக இருக்குது. டடா இதுலேயும் போகலாம் நம்ம. இந்த மாதிரி தான் இருக்கும் ஷூட்டிங் பிளேஸ்லாம். ஜில்லுன்னு காத்தடிக்குது, புசு புசுன்னு காத்தடிக்குது. ஸோ
சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வரும். நைட்டு எல்லாம் காட்டு எருமை நிறைய இருக்குதுங்க இந்த இடத்துல. கத்தினே இருக்குது, அழுதுனே இருக்குது. பாவம், அது என்ன பசிக்குதோ. வாங்க போகலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரூமில் போய் முடித்து விடலாம் வீடியோவை. நல்லாயிருக்கு. இந்த ரோடு எங்கே போகுதுன்னு தெரில. இந்த பக்கம் ஏதோ வில்லேஜுக்கு போகுதான்னு தெரில. டூ வீலரில் வந்து இந்த மாதிரி அழகாக ரசிக்கலாம். டூ வீலரில் வந்தோன்னா ஹெல்மெட்டில் கேமரா மாட்டின்னு அழகாக போகும்போது நம்ம ஒரு வீடியோ வியூ கிடைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி போகும்போது ஒரு வியூ கிடைக்கும், சூப்பராக இருக்கும். அது என்னென்னா ரொம்ப நேரம் பேசிகிட்டே ஓட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கீழே வந்து ஊட்டியிலேருந்து கீழே வந்து பேசிகிட்டே ஓட்டுற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டாண்ட இருக்கிற பால் செடி மாதிரியே இருக்குது. ஆனால் இப்போ பூலாம் வச்சுக்குது பார்த்தீங்களா, பால் செடி மாதிரியே இருக்குது. இந்த பால் செடி எதுக்குன்னா, நாய்க்கு வச்சிச்சின்னா அது வைப்பாங்க. அது வில்லேஜில் இருக்கிற பசங்களுக்குலாம் தெரியும், டவுனில் இருக்கிற பசங்களாம் தெரியும். சாரி, சிட்டியில் இருக்கிற பசங்களாம் தெரியாது. ஏன்னா எனக்கு ஒரு தடவை நாய்க்கு வச்சும்போது நான் அது மாதிரி எதுக்குன்னு செடி தான் வச்சுருக்கேன். அது பாருங்கள், ஃபுல்லாக அதுதான் அந்த செடி மாதிரி தான் இருக்குது, ஆனால் தெரியலை. ஓகே, அது போது பாருங்க பஸ்ஸு வருதுங்களா. பஸ்ஸே ஏறுது. கோத்தகிரிலேருந்து நேராக ஊட்டி போயின்னுக்கிறான் பயப்பட. வெயில் வந்துச்சு, நம்ம அண்ணன் வெயில் வந்துட்டான். குட் மார்னிங் வெயில். என்னடா வெயில உள்ளே பார்க்க முடியல, உள்ளே போய் பாருண்ணே தெரியும், கருப்பு மேகம். சன்ரைஸ் இப்போ தான் லைட்டு போட்டிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டு போட்டு பவர் லைட்டு இன்க்ரீஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இங்கே வந்து கூலிங் ஆகுதுங்க. அப்படியே எனக்கு தொண்டை கடிங்களா கணக்கு. சரி, ஓகே, இதுக்கப்புறமா போகலாம். நாங்கள் போகிறதுக்கு பர்மிஷன் இருக்குதான்னு தெரில. நம்ம சீக்கிரமாக குளிச்சு நல்லா தப்பிச்சோம். ஓகேங்களா? போகலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோடு முடித்துக் கொள்கிறேன். பாய்.